கெத்செமனே பூரண சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் மறுரூப நேரம். சென்னையை பிடிக்கணும், குறி சொல்லுகிற ஆவியை பிடிக்கணும், பிசாசின் வல்லமை எரிக்கணும். ஒரு பாட்டு பாடினாலே பிசாசின் தலை நசுக்கப்படணும். தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படும் பாஸ்டர் விக்டர் ராஜாமணி அவர்கள் இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். காலை வேளையிலே ஏசாயா 40:31 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்தின் ஆரம்பம் எங்கு வருகிறது என்றால் 27ஆம் வசனத்திலிருந்து நாம் இந்த ஆரம்பத்தை பார்க்க போகிறோம். நிதானமாய் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தெளிவாக நீங்கள் கேளுங்கள். யாக்கோபே, இஸ்ரவேலே, என் வழி கர்த்தருக்கு மறைவாயிற்று என்றும் என் நியாயம் என் தேவனிடத்தில் எட்டாமல் போகுது என்றும் நீ சொன்னாயின். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய முடியாதது. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபர்களும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல இந்த வருஷம் பறக்க போறாங்க, எழும்ப போறாங்கன்னு ஆண்டவர் சொன்னாலும், முதலாவது ஆண்டவர் தன்னை யாராய் வெளிப்படுத்துகிறார் என்று பார்ப்போம். இன்றைக்கு நன்றாய் கவனிங்கள். சில நிமிடங்கள் நான் உங்களுக்காய் பேசுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த ஆண்டு நான் ஆண்டவருக்காக எழும்புகிற ஆண்டு என்று சொன்னேன். இந்த வருடம் ஆண்டவர் ஒரு கழுகை போல நம்மை எழுப்ப போகிறாராம். கழுகை போல ஆண்டவர் என்னையும் உங்களையும் எழுப்புவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். அவர் எழுப்புகிற ஆண்டவர். கழுகை போல நான் எழுப்புவேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படியெல்லாம் நாம் காத்திருந்தோம். இங்கே சொல்லப்படுகிற காத்திருக்கிறது ஏதோ ஒரு நீண்ட நாள் ஒரு பிரச்சனையோடு இருந்தேன் என்று காத்திருக்கிற அந்த ஒரு வார்த்தையை இங்கே அவர் சொல்லாமல், இங்கே காத்திருக்கிறார் என்கிற ஒரு வார்த்தையை அவரோடு பின்னி இருக்கிறவன், அவரோடு இசைந்திருக்கிறவன், அவருக்காகவே இருக்கிறவன் என்கிற ஒரு மொழிபெயர்ப்பை தான் எபிரேயர் ஆக்கியோன் சொல்லுகிறார். அவரோடு பின்னி இருக்கிறவன், அவரோடு கூட இருக்கிறவனை நான் இந்த ஆண்டிலே நிச்சயமாகவே எழுப்ப போகிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவருக்காக 2011ஆம் ஆண்டிலே பின்னி இருந்தவர்கள், என் ஆண்டவரோடு கூட இசைந்திருந்தவர்கள். ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இதற்கு எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்கிறான் என்றால், ஒரு கொடி தனித்து அது நிற்க முடியாது. அது என்ன செய்கிறது என்றால், இன்னொரு காரியத்தை சப்போர்ட் வைத்து
இன்னொன்றோடு அது என்ன செய்கிறது என்றால், ஒன்றோடு ஒன்று அந்த கொடி சேர்ந்திருப்பதை போல கர்த்தருக்காக சேர்ந்திருந்தவன், கர்த்தரோடு பின்னிருந்தவன், ஆமென், கர்த்தரோடு இசைந்திருந்தவனுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? 11ஆம் ஆண்டிலே ஆண்டவரோடு இசைந்திருந்தவன், ஆண்டவரோடு நின்றவன், ஆண்டவரோடு பிணைத்து நான் தனிமையில் இருக்க முடியாது, நான் தனிமையில இருக்க முடியாது, நான் கொடியாய் இருக்கிறேன், அவரோடு பின்னித்தான் இருக்க முடியும், அவரை சார்ந்துத்தான் என் வாழ்க்கை வாழ முடியும் என்று சொன்ன யாரோ சிலரை பார்த்து தான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. ஆமென் சொல்லலாமே. நான் 3 நாள் உபவாசத்திலே சொன்னேன், மீதியாயிருந்தவர்கள், மீதியாயிருந்தவர்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே நன்றாய் ஜெபித்து கவனிங்கள். அவ்வப்பொழுது ஆமென் சொல்லுங்கள் என்றோ அவ்வப்பொழுது தூங்காதீர்கள் என்று சொல்லி நான் சொல்ல வேண்டாம், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க இன்னைக்கு கர்த்தருக்காக எழும்பித்தான் ஆக வேண்டும். மீதியாயிருந்தவர்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை எனக்காக இன்னொரு முறை வாசிங்களேன். இந்த 3 நாள் கர்த்தர் நம்மோடு பேசினார். ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும். 10ல் 1 பங்கு இருக்கும். 10ல் 1 பங்கு இருக்கும். வாசிங்கள். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும், கர்வாலி மரமும், அரச மரமும், அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பதை போல அதன் அடிமரமும் பரிசுத்த வித்தாயிருக்குமாம். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு, கர்வாலி மரம் இலையற்று போனது, அரச மரம் இலையற்று போனது, ஆனால் அதில் ஒரு பங்கு பரிசுத்த வித்தாய். எல்லாரும் போனாலும் பரவாயில்லை, நான் பரிசுத்தத்தை காத்துக்கொள்வேன், என் பரிசுத்தத்தை யாரும் கெடுக்க முடியாது என்று சொல்லி யாரோ ஒரு சிலர் பரிசுத்தமாயிருந்தார்களாமே. ஆகியால் தான் அதிலே ஆங்கில வேதாகமத்தில் இவனமாய் சொல்லுகிறது. எபிரேயர் ஆக்கிரன் அதை இப்படி சொல்லி மொழிபெயர்க்கிறான், கர்வாலி மரம் இலையற்று போனாலும், கர்வாலி மரம் இலையற்று போனாலும் நிலைத்து நிற்பது போல என் பரிசுத்த வித்து நிலைத்து நிற்கும். யாராம் மீதியாயிருந்தவர்கள்? மீதி என்றால் யாராம்? இந்த காத்திருக்கிற இந்த வார்த்தையை நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் ஜெபித்துக் கொண்டு கேளுங்களேன். மீதி என்றால் யாராம்? எல்லாரும் ஆண்டவரை விட்டு போனார்கள், யாரோ ஒருத்தர் மீதியாக பரிசுத்த வித்தாயிருந்தார்கள். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போனார் என்றால் எல்லாரும் ஆண்டவரை விட்டார்கள். ஆனால் யாரோ ஒருத்தன் சொன்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் நான் ஒரு கொடியாயிருக்கிறேன். நான் அந்த கொடிக்கு யாரு தேவை? ஒரு சப்போர்ட் தேவை, ஒரு துணை தேவை. அவன் கர்த்தரை துணையாய் வைத்து அவரை சார்ந்தவனாய் வைத்து வளருகிறான். அவன் யார் போனாலும் நான் போகவே மாட்டேன். என்னால் இயேசுவை விட முடியாது. மீதி நாட்டை எல்லாரும் போனாங்களா, அவன் மட்டும் போவலையா? இந்த 2011ஆம் ஆண்டிலே மீதியாய் இருந்த உங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மீதியாய் இருந்த உங்களை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார் நமக்கு உபவாச ஜெபத்திலே? மீதியாய் இருக்கிறவர்களுக்கு எரேமியா 15:11 சொன்னார், மீதியாய் இருந்தவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். மீதியா இருந்தவருக்கு நான் நன்மை செய்வேன். எனக்காக 2011ஆம் ஆண்டு எத்தனை பேர் ஊழியத்தை விட்டாங்க, நீங்க விட இல்ல, அதுதான் மீதி. எத்தனை பேர் இயேசு விட்டாங்க, நீங்க விட இல்ல, அதுதான் மீதி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய வார்த்தை வருது, ஆமென் சொல்லுங்களேன். மீதியாய் இருந்தவர்கள், கர்த்தருக்கா மீதியாய் இருந்தவர்களுக்கு நான் நன்மை செய்வேன். உன்னுடைய நெருக்கத்தின் காலத்திலும் தீங்கின் காலத்திலும் நான் உனக்காக உன் சத்துருக்கு எதிர்பட்டு உனக்கு நெருக்கம் வரும் பொழுது ஆண்டவருக்காய் நின்றாயே, உலகமே வெறுத்தாலும் இயேசுவுக்காய் நின்றாயே, அவருக்காய் காத்திருத்தல் என்கிற வார்த்தை, அவரோடு பின்னிருந்த ஒரு வார்த்தை, அவருக்காக நின்றாயே. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்காக